ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்லிகைப்பூ தோட்டம் கட் பண்ணி விட்டாச்சுங்க. இல்லை சில பேர் சொல்லுவீங்க, ஆனால் இது வந்து முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவீங்க. சில பேர் வந்து ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சன்னமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நேற்றே வந்து சண்டே நேற்றே கட் பண்ணி விட்டுட்டேன். இது கட் பண்ணிவிட்டு ஒரு 3 இல்லைனா 4 டேஸில் வந்து கண்டிப்பாக மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட் பண்ணது இருக்குது பாருங்கள், இதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய இது வந்து அடிபட்டுருக்கு பாருங்கள், அதிலிருந்து காஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். ஒவ்வொரு செடிக்குமே வந்து நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அரும்பு நல்லா வரும். இதுக்கு வந்து அம்மை நோயின்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த அம்மை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மருந்து கொடுத்துருவோங்க. இந்த அம்மை நோயை வந்து இலையில பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக வரும். புள்ளி புள்ளியாக வந்துச்சுன்னா அது வந்து பூ அறுக்காது, கொஞ்சம் செடியும் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ வந்து செடிக்கு வந்து எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம தோட்டம் ஃபுல்லுமே வந்து கட் பண்ணியாச்சுங்க. நேற்றே ஃபுல்லுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கே அடிச்சிருக்கலாம், ஆனால் மழை வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேங்க. எப்பயுமே வந்து பழைய நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலேருந்து ஒரு அரடி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா, இதிலேருந்து பாருங்கள், இதிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அரும்புகள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஜாயிண்ட்லேருந்து நிறையா வரும். இது வளர்ந்ததுனால நம்மளுக்கு வந்து பூ வந்து நிறையவே இருக்கும். போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே செடி வந்து பெருசாகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், தோட்டம் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா அழகாக பசேன்னு இருந்துச்சு. கட் பண்ணதும் ஒரு இதாகிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 45 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து தோட்டத்தில் வந்து பூ வந்துடும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பூ இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். கட் பண்ண இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து விழுந்துருங்க. ஆனால் கட் பண்ணிவிட்டு முக்கியமாக தண்ணி விடக்கூடாதுங்க. ஒரு 15 நாள் நல்லா செடி காயணும். காய்ஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அரும்பு வந்து நிறைய வந்து கொடுக்கும். தண்ணி விடக்கூடாது. ஈரப்பதம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கணும் எப்போயுமே. இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். நீங்களும் உங்களுது ஏதாச்சும் மல்லிகைப்பூ வீட்டு செடி வச்சுருக்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து பூ வரும். நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா பூ கண்டிப்பாக இருக்காது. இது கரெக்டாக ஜனவரி அப்படின்னாவே நீங்கள் வந்து மல்லிகைப்பூ செடியை பொறுத்தவரையிலையும், சில பேர் முல்லைப்பூன்றீங்க சரிங்களா, முல்லைப்பூ செடியை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு பூ வரும். ஓகேங்களா? என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த பெல் ஐக்கானும் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. தேங்க்யூ.